spiritual adoption. This message was delivered by Brother William Marion Branham on Sunday morning, September 23, 1956, at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. ஆவிக்குரிய புத்திர சுவிகாரம். இந்த செய்தியானது சகோதரன் வில்லியம் மரியன் பிரானம் அவர்களால் செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி 1956ஆம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அமெரிக்கா, இந்தியானா, ஜெபர்சன்வில்லில் உள்ள பிரானம் கூடாரத்தில் அளிக்கப்பட்டது. When the law had failed, and when the justice of the prophets had failed, when the law was weak and could not save through the sacrifice of the lamb. நியாயப்பிரமாணம் தவறின போது, தீர்க்கதரிசிகளின் நீதி தவறின போது, அங்கே நியாயப்பிரமாணம் பலவீனமாக இருந்து ரட்சிக்க முடியவில்லை. ஆட்டுக்குட்டியின் பலியின் மூலமாக The animal blood and the animal spirit could not return his fail. Satan knows better than that. And were the justice of God yet calling down the fire and burning the 50. மிருகத்தின் ரத்தமும் மிருகத்தின் ஆவியும் திரும்பி வர முடியவில்லை. அது தவறிப்போனது. சாத்தான் அதை காட்டிலும் நன்றாக அறிந்திருந்தான். தேவனுடைய நீதியானது அதே சமயத்தில் அக்கினியை வரவழைத்து 50 பேர்களை எரித்தபோது, And the judgment the prophets give to the earth, man constantly went on to perdition. Every hope was gone. God had sent the law, God had sent the prophets, and they all failed. All hopes is gone for mankind. தீர்க்கதரிசிகள் பூமிக்கு அளித்த நியாயத்தீர்ப்புகள், மனிதன் தொடர்ந்து சீரழிந்து போனான். எல்லா நம்பிக்கையும் போய்விட்டது. தேவன் நியாயப்பிரமாணத்தை அனுப்பியிருந்தார். தேவன் தீர்க்கதரிசிகளை அனுப்பியிருந்தார். அவை யாவும் தவறி போயிருந்தன. மனித வர்க்கத்திற்கான எல்லா நம்பிக்கைகளும் அற்று போய்விட்டன. One day in the midst of the realms of glory, the Son of God stepped out. ஒரு நாள் மகிமையின் மண்டலங்களின் மத்தியில் தேவனுடைய குமாரன் வெளியே வந்தார். He said, "This day will I go and liberate the sons of Adam." And while he stood there, when all hopes, அவர் இன்றைக்கு நான் போய் ஆதாமின் புத்திரனை விடுதலையாக்குவேன் என்றார். அவர் அப்பால் நின்றபோது எல்லா நம்பிக்கைகளும், the devil would place sickness upon us, he'd put sin upon us, and we had to take it. Justice of the law demanded it. And if we fail to receive the law, which we were all condemned by the law, only justice to be exercised. பிசாசு சுகவீனத்தை நம்மேல் சுமத்த, அவன் பாவத்தை நம்மீது சுமத்த, நாம் அதை எடுக்க வேண்டியதாக இருந்தது. நியாயப்பிரமாணத்தின் நீதி அதை கோரியது. நாம் நியாயப்பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ள தவறினால் நாம் யாவரும் நியாயப்பிரமாணத்தினால் ஆக்கணிக்குட்படுவோம். அப்பொழுது நீதி மாத்திரமே செயல்படுத்தப்படும். There was no way out. Nothing we could do. வெளியேற வழியே இல்லாதிருந்தது. நம்மால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. But he stepped forth. The angel said, "What will you do?" He went to the earth. ஆனால் அவர் அடியெடுத்து வைத்தார். தேவதூதன், நீர் என்ன செய்வீர் என்று கேட்டார். அவர் பூமிக்கு சென்றார். And he said, "Now you, every one of you sons of Adam, you take what I give you to fight with, and fight as you can, the best you can." மேலும் அவர், இப்பொழுது நீங்கள் ஆதாமின் புத்திரராகிய நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் சண்டையிட நான் கொடுக்கிறதை எடுத்துக்கொண்டு உங்களால் முடிந்த அளவு சண்டையிடுங்கள் என்றார். And he never found the weak spot through theology, or neither the building of seminaries or the erecting of churches. But he went where the spears of the heavens, down through the valley of the shadow of death. அவர் வேத சாஸ்திரத்தினூடாக ஒரு பலவீனமான இடத்தை அல்லது வேதபாட கருத்தரங்களை கட்டுதலை அல்லது சபைகளை கட்டுதலை ஒருபோதும் கண்டறியவில்லை. ஆனால் அவர் ஈட்டிகள் மிகவும் கனமாயிருந்த இடத்திற்கு மரண இருளின் பள்ளத்தாக்கினூடாக சென்றார். And he gathered death and sickness with his arms into his own bosom and sent back the Holy Spirit on the day of Pentecost. அவர் தம்முடைய கரங்களினால் மரணத்தையும் சுகவீனத்தையும் தம்முடைய சொந்த மார்போடு சேர்த்துக் கொண்டார். நம்முடைய கரங்களில் ஒப்படைக்க பெந்தேகோஸ்தே நாளில் The place in our hands and requiring of each son of Adam to fight as we can. Though you'll be made fun of, though you'll be persecuted, though you'll be called holy roller, everything else. பரிசுத்த ஆவியை திருப்பி அனுப்பி நம்மால் முடிந்தளவு சண்டையிட ஆதாமின் ஒவ்வொரு குமாரனையும் கேட்டுக்கொள்கிறார். நீங்கள் பரிகசிக்கப்பட்டாலும், நீங்கள் துன்புறுத்தப்பட்டாலும், நீங்கள் ஒருளும் பரிசுத்தர் என்று அழைக்கப்பட்டாலும், மற்ற அனைத்தும் Fight
victory is sure. And thanks be to God. The enemy's routed. His garrisons are broken. உங்களால் முடிந்தளவு போராடுங்கள், ஏனென்றால் வெற்றி நிச்சயம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சத்துரு விரட்டியடிக்கப்படுகிறான், அவனுடைய காவற்படைகள் முறியடிக்கப்பட்டு. And the great captain of our salvation is leading on today by the baptism of the Holy Spirit. நம்முடைய ரட்சிப்பின் மகத்தான தளபதி இன்றைக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். Oh, sons and daughters of Adam, why sit ye here until you die? Let us rise and do something. Let us take what we have. If it's no more than a mortal lip that can still move, let's give praise to God. Let's thank Him for our salvation. ஓ ஆதாமின் குமாரரே, குமாரத்திகளே, நீங்கள் ஏன் மரிக்கும் அளவிற்கு இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? நாம் எழும்பி ஒரு காரியத்தை செய்வோம். அது ஒரு சாவுக்கேதுவான உதடுகளை அல்லாமல் இன்னும் அசையக்கூடியதாய் இருந்தால் நமக்குள்ளதை நாம் எடுத்துக்கொள்வோம். நாம் தேவனுக்கு துதி செலுத்துவோமாக. நம்முடைய ரட்சிப்பிற்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோமாக. If you are a sinner, you can never carve yourself out of the query of this earth that God has blessed you out with the gospel. But stand still and let God saw you to place you into the building. நீங்கள் ஒரு பாவியாய் இருந்தால் நீங்கள் ஒருபோதும் உங்களை இந்த பூமியின் கற்சுரங்கத்திலிருந்து வெளியே அடைத்துக் கொள்ள முடியாது. தேவன் உங்களை சுவிசேஷத்தினால் அடித்து வெளியே எடுத்து விட்டார். ஆனால் நீங்கள் அசையாமல் நின்று தேவன் உங்களை இந்த கட்டடத்திற்குள் வைக்கும்படி அறுத்தெடுக்கட்டும். If you're sick, remember Jesus conquered both death, hell, sickness, grave and all when He died for you at Calvary. Let us take what we have this morning and fight to the best of our knowledge. நீங்கள் சுகவீனமாய் இருந்தால் நினைவிருக்கட்டும், இயேசு மரணம், பாதாளம், சுகவீனம், கல்லறை மற்றும் எல்லாவற்றையும் ஜெயித்தார். அவர் உங்களுக்காக கல்வாரியில் மரித்தார். நாம் இந்த காலையில் நம்மிடம் உள்ளதை எடுத்து நமக்கு தெரிந்தவரை போராடுவோமாக. While we bow our heads in a word of prayer, if I ask the sister to come and play on the piano some good hymn while we all நாம் ஒரு ஜெப வார்த்தையில் நம்முடைய தலைகளை வணங்கி இருக்கையில் நான் அந்த சகோதரியை இசைப்பேழையில் இசைக்க வரும்படி கேட்டுக்கொள்வேன். சில நல்ல பாடல் பாட நாம் யாவரும். sensible, sane people, do you appreciate this morning the death of our Lord Jesus? Your churches will not work, though as good as they may be. விவேகமுள்ள நல்லறிவுள்ள ஜனங்களே, இந்த காலையில் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் மரணத்தை நீங்கள் பாராட்டுகிறீர்களா? உங்களுடைய சபைகள் எவ்வளவு சிறப்பாக இருந்தாலும் அவைகள் நன்றாக கிரியை செய்யாது. Your schools will miserably fail, though good as they may be. Your doctor will miserably fail, good as he may be. உங்களுடைய பள்ளிகள் எவ்வளவு நன்றாக இருந்தாலும் அவைகள் பரிதாபகரமாக தோல்வியடையும். உங்களுடைய மருத்துவர் எவ்வளவு நன்றாக இருந்தாலும் பரிதாபகரமாக தோல்வியடைவார். But this morning, let's turn our looks, let's turn our eyes from the laws of the churches and the denominations. ஆனால் இந்த காலையில் நாம் நம்முடைய பார்வைகளை திருப்பி சபைகளின் பிரமாணங்களில் இருந்தும் ஸ்தாபனங்களின் பிரமாணங்களில் இருந்தும் And the doctor's office, and as good as they all are, and let's hear that voice coming from the shadow that overshadows us this morning. This is my beloved Son. Hear ye him. மற்றும் மருத்துவரின் அலுவலகம் அவை அனைத்தும் எவ்வளவு நல்லதாக இருந்தாலும் நம்முடைய கண்களை அவற்றிலிருந்து திருப்பி இந்த காலையில் நம்மை நிழலிலிருந்து வருகிற இவர் என்னுடைய நேசகுமாரன், நீங்கள் அவருக்கு செவி கொடுங்கள் என்ற அந்த சத்தத்தை நாம் கேட்போமாக. Dear Heavenly Father, as humbly as Christians can approach, we come in behalf of the lost and needy. அன்புள்ள பரலோக பிதாவே, கிறிஸ்தவர்களால் அணுக முடிந்த அளவு தாழ்மையாய் இழக்கப்பட்டவர்களுக்கும் தேவையுள்ளவர்களுக்கும் சார்பாக நாங்கள் வருகிறோம். Take these words today, and O Holy Spirit that's leading the church, tutor your children to God today. Many might have fell by the wayside and know not the way of God no more. இன்றைக்கு இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும். ஓ சபையை வழிநடத்திக் கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, இன்றைக்கு தேவனிடத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு போதியும். அநேகர் வழியருகே விழுந்து தேவனுடைய வழியை இனிமேல் அறியாதிருக்கலாம். They've been darkened and blackened. Their hopes have failed. But may they view again Calvary, where you caught the fiery darts of the enemy of death. அவர்கள் இருளாகவும் கருப்பு நிறமாகவும் இருந்து வருகின்றனர். அவர்களுடைய நம்பிக்கைகள் தவறி போய்விட்டன. ஆனால் அவர்கள் மீண்டும் கல்வாரியை தரிசிப்பார்களாக. அங்கே நீர் மரணத்தின் சத்துருவின் அக்கினி அம்புகளையும் பிடித்தீர். The enemy of sickness, the enemy of sorrow,
the enemy of all mankind. And there you placed it in your bosom and broke the way. வியாதியின் சத்ருவையும் துக்கத்தின் சத்ருவையும் முழு மானிடவர்க்க சத்ருவையும் பிடித்தீர். அங்கே நீர் அதை உம்முடைய மார்பில் வைத்து வடியை உடைத்தீர். Down through that dark shadow this morning, we see our home in glory. இந்த காலையில் அந்த இருண்ட நிழலினூடாக நாம் நம்முடைய வீட்டை மகிமையில் காண்கிறோம். As Von Winkelard said, behind the mountain is a home. They wait for me to come, but they won't see me no more. வான் வின்கெல்ரீட் மலைக்கு பின்னால் ஒரு வீடு உள்ளது. நான் வருவதற்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் என்னை இனிமேல் காண மாட்டார்கள் என்று கூறியது போல. But Jesus, you never said they won't see me anymore. You said in my Father's house is many mansions. I'll go and get one ready and come and get you and receive you unto myself. ஆனால் இயேசுவே நீர் அவர்கள் இனி என்னை காண மாட்டார்கள் என்று ஒருபோதும் கூறவே இல்லை. நீர் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நான் போய் ஒன்றை ஆயத்தப்படுத்தி வந்து உங்களை அழைத்துக் கொண்டு உங்களை இடத்தில் ஏற்றுக்கொள்வேன் என்றார். How we respect the gallant death of Winkelord, but he was a mortal. He could only die and leave behind. But thou come to die and redeem and bring us not from our loved ones, but to our loved ones. வென்கல் ரீடின் தீரமான மரணத்திற்கு நாம் எவ்வளவாய் மரியாதை செய்கிறோம். ஆனால் அவர் ஒரு அழிவுள்ளவராய் இருந்தார். அவரால் மரித்து போய் விட்டுவிட மட்டுமே முடியும். ஆனால் நீர் மரித்து எங்களை மீட்டு எங்கள் அன்புக்குரியவர்களிடமிருந்து அல்ல, எங்கள் அன்புக்குரியவர்களிடம் கொண்டு வர வந்தீர். Not from our homes, but to our homes. And cut a line through the darkness of death that we could see beyond the veil where lays the blessings of God. எங்களுடைய வீடுகளில் இருந்து அல்ல, ஆனால் எங்கள் வீட்டிற்கு வருகிறோம். நாங்கள் திரைக்கப்பால் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அடங்கியுள்ளதை காணும்படியாக மரணத்தின் இருளினூடாக ஒரு கோட்டை வெட்டிக் கொள்வோம். And now today, dear Father, if there be any of your children that you have blasted with the gospel from the query of life and desire to so make them and been cutting on them this morning. இப்பொழுது இன்றைக்கு அன்புள்ள பிதாவே, நீர் சுவிசேஷத்தினால் அடித்து வெளியே எடுக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகளில் எவரேனும் இருந்தால் இந்த காலையில் வாழ்க்கை சுரங்கத்திலிருந்து அவர்களை வெட்டி கொண்டிருக்கையில் அவர்களை உருவாக்க ஆசைப்பட்டு இன்று காலை அவர்களை வெட்டி கொண்டிருந்தேன். And hewing them, sawing off their habits and their evil thinking and their backbitings and backslidings. தங்களுடைய பழக்க வழக்கங்களையும் அவர்களுடைய தீய சிந்தனைகளையும் தங்களுடைய புறங்கூறுதல்களையும் பின்வாங்குதலையும் அறுக்கிறார்கள். And now you want to place them again and fit them into the building. Will you speak to their hearts just now? இப்பொழுது நீர் அவர்களை மீண்டும் ஸ்தாபித்து அவர்களை கட்டடத்திற்குள் பொருத்த விரும்புகிறீர். இப்பொழுது நீர் அவர்களுடைய இருதயத்தில் பேசுவீரா? And while we have our heads bowed, would there be some child here today who is strayed from the way or maybe never come to the way, but you feel today that you would like to be included? You'd like to be a stone fitted in the building of God. Would you raise your hand to Christ? Say, Christ, cut off my worldliness. நாம் நம்முடைய தலைகளை வணங்கி இருக்கையில் இன்றைக்கு இங்கே ஏதோ ஒரு பிள்ளை வழியை விட்டு விலகி அல்லது ஒரு கால் ஒருபோதும் வழிக்கு வராமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் சேர்க்கப்பட வேண்டும் என்று உணர்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய கட்டிடத்தில் பொருத்தப்பட்ட ஒரு கல்லாக இருக்க விரும்புகிறீர்களா? நீங்கள் உங்களுடைய கரத்தை கிறிஸ்துவண்டை உயர்த்தி, கிறிஸ்துவே, என்னுடைய உலக பிரகாரமான தன்மையை வெட்டி போடும் என்று கூறுங்கள். God bless you back there, young fella. God bless you, lady. God bless you, sir. God bless you, my sister. God bless you, someone else. அங்கே பின்னால் உள்ள வாலிப நபரே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பெண்மணியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஐயா, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் சகோதரியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேறு யாராவது? Now with your heads bowed as we're waiting on the Holy Spirit, and you know whether you failed God or not. Did you fail to go when your great conqueror said, "Come follow me. Take up your cross, deny yourself. Come after me, I'll break the ranks of the enemy." இப்பொழுது உங்களுடைய தலைகள் வணங்கியிருப்பதோடு நாம் பரிசுத்த ஆவியின் பேரில் காத்துக் கொண்டிருக்கையில் நீங்கள் தேவனிடத்தில் தவறி போகிறீர்களா அல்லது இல்லையா என்பதை நீங்கள் அறிவீர்கள். உங்களுடைய மகத்தான ஜெயவீரர் சொன்னபோது நீங்கள் செல்ல தவறிவிட்டீர்களா? என்னை பின்பற்றி வா, உன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு உன்னையே மறுதலித்து என்னை பின்பற்றி வா, நான் சத்துருவின் சேனைகளை முறியடிப்பேன். I'll break the ranks of sin. I'll break the ranks of sickness.
and you follow me and fight as the best you can, for I'll make a hole to it, and our homes will be preserved unto eternal life. நான் பாவத்தின் வரிசைகளை உடைப்பேன். நான் சுகவீனத்தின் எண்ணிக்கையை முறியடிப்பேன். நீங்கள் என்னை பின்பற்றி உங்களால் முடிந்தளவு சண்டையிடுங்கள். ஏனென்றால் நான் அதனூடாக ஒரு ஓட்டை உண்டாக்குவேன். எங்களுடைய வீடுகள் நித்திய ஜீவனுக்கென்று பாதுகாக்கப்படும் என்றார். Are you an alien away from God? Just raise your hands. God bless you, little fella. Someone else who's never raised their hands would bring up their hand. Say, remember me, Brother Branham. Today I want to now come to Christ. God bless you, sister. நீங்கள் தேவனிடத்திலிருந்து தூரமான ஒரு அந்நியராய் இருக்கிறீர்களா? உங்களுடைய கரங்களை அப்படியே உயர்த்துங்கள். குட்டி நபரே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தங்களுடைய கரங்களை ஒருபோதும் உயர்த்தாத வேறு யாரோ ஒருவர் தங்களுடைய கரத்தை உயர்த்துகிறார். சகோதரன் பிரணாம், இன்றைக்கு என்னை நினைவு கூறுங்கள். நான் இப்பொழுது கிறிஸ்துவண்டை வர விரும்புகிறேன். நான் என்று கூறுங்கள். சகோதரியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. I want to now come to Christ to be cut by His machine. Something this morning has touched my heart. I've been shook down on the inside of me. I've been all placed back here with worldly habits. The dirt and muck of the earth has covered me up. நான் இப்பொழுது கிறிஸ்துவனிடத்திற்கு வர விரும்புகிறேன். அவருடைய எந்திரத்தினால் வெட்டப்பட வேண்டும். இந்த காலையில் ஏதோ ஒன்று என் இருதயத்தை தொட்டுள்ளது. எனக்குள்ளாகவே நான் அசைக்கப்பட்டிருக்கிறேன். நான் உலக பழக்க வழக்கங்களுடன் இங்கேயே மீண்டும் வைக்கப்பட்டுள்ளேன். பூமியில் உள்ள அழுக்கு மற்றும் குப்பைகள் வெளிப்பட்டுள்ளன. என்னை மூடிவிட்டது. But the gospel today has uncovered me, and I stand as guilty before God, and I know it. And I want God to take me as a stone today and cut me out. ஆனால் சுவிசேஷம் இன்றைக்கு என்னை வெளிப்படுத்தியுள்ளது. நான் தேவனுக்கு முன்பாக குற்றவாளியாக நிற்கிறேன். நான் அதை அறிவேன். இன்றைக்கு தேவன் என்னை ஒரு கல்லாக எடுத்து என்னை வெட்டி போட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். And give me a confession of the Lord Jesus and the Holy Spirit and place me into His kingdom. I want to be uncovered today. As I am uncovered, I want to be sawed and put into His kingdom. கர்த்தராகிய இயேசுவையும் பரிசுத்த ஆவியையும் குறித்து எனக்கு ஒரு அறிக்கையை அளித்து அவருடைய ராஜ்யத்திற்குள் என்னை வைத்துக் கொள்வதற்கு நான் இன்றைக்கு வெளிப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் வெளிப்படும் போது நான் அறுக்கப்பட்டு அவருடைய ராஜ்யத்தில் போடப்பட விரும்புகிறேன். Would you raise your hands to Him before we have prayer for the sinner? All right. பாவிக்காக நாங்கள் ஜெபிப்பதற்கு முன்பு நீங்கள் உங்களுடைய கரங்களை அவரிடம் உயர்த்துவீர்களா? சரி. There's 4 or 5 hands that's been up. I shall pray for you. Now we haven't maybe the way to make an altar call. Maybe just if you'll wait just a few moments, I'm going after pray for the sick. I want you up here too. 4 அல்லது 5 கரங்கள் மேலே உயர்த்தப்பட்டுள்ளன. நான் உங்களுக்காக ஜெபிப்பேன். இப்பொழுது பீட அழைப்பை விடுக்கும்படியான வழி ஒருவேளை நம்மிடம் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் ஒரு சில நிமிடங்கள் காத்திருப்பீர்களேயானால் நான் போகிறேன். வியாதிஸ்தர்களுக்காக ஜெபித்த பிறகு நீங்களும் கூட இங்கே வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். But I'm going to pray for you now that God will just grant something special to you at this time. ஆனால் இந்த நேரத்தில் தேவன் உங்களுக்கு விசேஷித்த ஒன்றை அருள வேண்டும் என்று இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்கப் போகிறேன். Our Heavenly Father, it's written in Thy holy word, according to the writings of Thy scribe Saint Matthew, the 5th chapter, the 24th verse. எங்கள் பரலோக பிதாவே, அது உம்முடைய பரிசுத்த வார்த்தையில் எழுதப்பட்டுள்ளது. உம்முடைய வேதபாரகராகிய பரிசுத்த மத்தேயுவின் வேத வாக்கியங்களின்படி 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். He that will hear my words and believe on Him that sent me has everlasting life, shall not come into judgment, but is passed from death to life. என் வார்த்தைகளை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கிரத்திற்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான். Hear the humble and feeble plea of Thy servant for each of these who's raised their hands. You said no man can come except my Father draws him. And you have been drawing this morning, and they've heard and they've raised their hands. தங்களுடைய கரங்களை உயர்த்தி இருக்கிற இந்த ஒவ்வொருவருக்காகவும் தாழ்மையான பலவீனமான உம்முடைய ஊழியக்காரனின் விண்ணப்பத்திற்கு செவிகொடும். நீர் என் பிதா ஒருவனை எடுத்துக்கொள்ளாவிட்டால் அவன் வரமாட்டான் என்றீர். நீர் இந்த காலையில் எடுத்துக்கொண்டிருக்கையில் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய கரங்களை உயர்த்தியுள்ளனர். Faith cometh by hearing, and hearing of the word. And I thank Thee for them today, and I pray that You'll sanctify every believer and fill with the Holy Ghost those who have their hungry hearts that's emptied out the world this morning. விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். இன்றைக்கு அவர்களுக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு விசுவாசியையும் நீர் பரிசுத்தமாக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பசியுள்ள இருதயங்களை உடையவர்களாயிருந்து இந்த காலையில் உலகத்திலிருந்து வெறுமையாக்கப்பட்டு and wish to be sawed as a fitted stone in the master's building.
We asked it in Christ's name. Amen. எஜமானுடைய கட்டிடத்தில் ஒரு பொருத்தப்பட்ட கல்லாக அறுக்கப்பட வேண்டும் என்று விரும்புகின்றனர். நாங்கள் அதை கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமீன். Don't you just feel different? Doesn't the Holy Spirit just take God's word like a scrub brush and just scrub out the things of the world? Then you feel new. Let's sing this glorious old hymn just once more to the glory of God. நீங்கள் வித்தியாசமாக உணரவில்லையா? பரிசுத்த ஆவி தேவனுடைய வார்த்தையை ஒரு தூயை போல எடுத்து உலகத்தின் காரியங்களை துடைக்கவில்லையா? அப்பொழுது நீங்கள் புதியதாக உணர்வீர்கள். நாம் இப்பொழுது தேவனுடைய மகிமைக்கென்று இன்னும் ஒரு விசை இந்த மகிமையான பழைய பாடலை பாடுவோமாக. There is a fountain that is filled with blood drawn from Emmanuel's veins. All together now. All right. இம்மானுவேலின் இரத்த குழாய்களில் இருந்து எடுக்கப்பட்ட இரத்தத்தால் நிறைந்த ஒரு ஊற்று உண்டு. இப்பொழுது யாவரும் ஒன்று சேருங்கள். சரி. There is a fountain I'm going to ask you something just now. How many feel that your sins are all in the blood? Would you just raise your hand? I now believe that God forgives me and I'm His child. Oh my. நான் இப்பொழுது உங்களை ஒன்று கேட்கப் போகிறேன். உங்களுடைய பாவங்கள் யாவும் இரத்தத்தின் கீழ் இருப்பதை எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். தேவன் என்னை மன்னிக்கிறார் என்று நான் இப்பொழுது விசுவாசிக்கிறேன். நான் அவருடைய பிள்ளை. ஓ என்னே. Now, the dying thief he rejoiced to see. இப்பொழுது மரித்துக் கொண்டிருக்கும் கள்ளன் அவன் தன்னுடைய நாளில் That fountain in his day அந்த ஊற்றைக் கண்டு களிகூர்ந்தான். is dying. He rejoiced to see the fountain in his day. அவன் மரித்துக் கொண்டிருந்தான். அவன் தன்னுடைய நாளில் அந்த ஊற்றைக் கண்டு களிகூர்ந்தான். There may I, though vile as he, நான் அவனைப் போல இழிவானவனாய் இருந்தாலும் wash all my sins away. என்னுடைய எல்லா பாவங்களையும் கழுவுகிறேன். While we're singing this verse, and then we hit the chorus, I want you to shake hands with someone sitting near you. Say, God bless you, Christian brother, sister, whoever it is. Now let's sing to the Lord. Now, நாம் இந்த சரணத்தை பாடிக்கொண்டிருக்கையில் அதன் பின்னர் நாம் பல்லவியை பாடி உங்களுக்கு அருகில் அமர்ந்துள்ள யாரோ ஒருவருடன் நீங்கள் கைகுலுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கிறிஸ்தவ சகோதரனே, சகோதரியே, யாராயிருந்தாலும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று கூறுங்கள். இப்பொழுது நாம் கர்த்தருக்கு பாடுவோமாக. let's raise our hands if we can and sing the dying thief. Now, and then the chorus, then shake hands. முதலாவதாக நம்மால் முடிந்தால் நாம் நம்முடைய கரங்களை உயர்த்தி மரித்துக் கொண்டிருக்கிற கள்ளன் என்ற பாடலை நாம் பாடுவோமாக. நாம் பாடுவோமாக. அதன் பின்னர் கரங்களுக்குவோமாக. Father, we're worshiping you now. பிதாவே, நாங்கள் இப்பொழுது உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது ஒருவரை ஒருவர் கரம் பிடித்துக் கொள்ளுங்கள். Now, 1 Corinthians 15, 14. 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 1 Corinthians 15,
today, as Christian believers, as fellow citizens of the kingdom, that God has washed all our sins away and made us new creatures in Christ Jesus. கிறிஸ்தவ விசுவாசிகளாக ராஜ்யத்தின் உடன் குடிமக்கள் என்ற முறையில் நாம் இன்றைக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாயிருக்கிறோம். தேவன் நம்முடைய எல்லா பாவங்களையும் கழுவி நம்மை கிறிஸ்து இயேசுவுக்குள் புது சிருஷ்டிகளாக்கி இருக்கிறார். Now, are you happy for the Lord? Wonderful. எப்பொழுது நீங்கள் கர்த்தருக்காக மகிழ்ச்சியா இருக்கிறீர்களா? அற்புதம். Now remember, friends, the services will be back here again this evening. God bless you. இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள் நண்பர்களே, இன்று மாலை ஆராதனைகள் மீண்டும் இங்கு நடைபெறும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. I took a little longer this morning than I aimed to. I got an appointment right away after this service, and I am to meet some of you, dear friends. நான் இக்காலையில் யோசித்திருந்ததை காட்டிலும் சற்று அதிக நேரம் எடுத்துக்கொண்டேன். ஆராதனை முடிந்தவுடனே நான் ஒரு சந்திப்பை பெற்றுள்ளேன். அருமையான நண்பர்களில் சிலரை நான் சந்திக்க இருக்கிறேன். I wonder if it could be possible we could postpone that until this evening when I come back for the services tonight. I thought I'd be through by 11, and now we got to. நான் இன்றிரவு ஆராதனைகளுக்காக திரும்பி வரும் வரை நாம் அதை இந்த மாலை வரை ஒத்திவைக்க முடியுமா என்று நான் எதிர்பார்க்கிறேன். காரணம், நான் 11 மணிக்குள் முடித்து விடுவேன் என்று நினைத்தேன். இப்பொழுது நாம் ஒரு How many to be prayed for? Let's see your hands go up everywhere. We got a large audience to pray for. எத்தனை பேர் ஜெபிக்கப்பட வேண்டும்? எல்லாவிடங்களிலும் உங்களுடைய கரங்கள் உயர்த்தப்படுவதை நாங்கள் காணட்டும். நாங்கள் ஜெபிக்க ஒரு பெரிய கூட்டத்தை உடையவர்களாக இருக்கிறோம். And I told you how that Lutheran man up down there wrote me such a letter and condemned me and said to a man of preached to the people that I did and would say the devil couldn't heal and so forth. And I answered him as gently as I know how. அப்பால் இருந்த அந்த லூத்தரன் மனிதன் எப்படி இப்படிப்பட்ட ஒரு கடிதத்தை எனக்கு எழுதி என்னை குற்றப்படுத்தினார் என்று நான் உங்களிடம் கூறினேன். மேலும் மக்களுக்கு பிரசங்கித்த ஒரு மனிதர் நான் செய்தது பிசாசால் குணப்படுத்த முடியாது என்று கூறுகிறார் என்பது போன்று கூறினார். நான் அவருக்கு எப்படி எனக்கு தெரிந்த வரையில் மிகவும் சாந்தமாக பதிலளித்தேன். He wrote back a letter and said I'd like to meet you at the businessman convention. அதற்கு அவர், நான் உங்களை வர்த்தக புருஷர்களின் மாநாட்டில் சந்திக்க விரும்புகிறேன் என்று ஒரு கடிதம் எழுதினார். And I asked Brother Moore if he would give him a place. He said yes. சகோதரன் மூரிடம் அவருக்கு ஒரு இடம் தருவீர்களா என்று நானும் கேட்டேன். அதற்கு அவர் ஆம் என்றார். And they take me out to the Lutheran seminary and set a dinner there where all the students and the teachers, and this was the dean, he sat by me, and we had dinner together, and they were German. அவர்கள் என்னை லூத்தரன் வேதாகம பள்ளிக்கு அழைத்து சென்று அங்கே எல்லா மாணவர்களும் ஆசிரியர்களும் விருந்துக்கு ஏற்பாடு செய்தனர். இவர்தான் அந்த தலைவர். அவர் என் பக்கத்தில் அமர்ந்திருந்தார். நாங்கள் ஒன்றாக இரவு உணவு அருந்தினோம். அவர்கள் ஜெர்மானியர்களாக இருந்தனர். And they had a great dinner set, and the ladies, they all waited on us and so forth. After the dinner was over, this Lutheran dean of the Lutheran college stood up and said, அவர்கள் ஒரு மகத்தான விருந்துக்கு ஏற்பாடு செய்தனர். பெண்கள் யாவரும் பரிமாற மற்றும் அதுபோன்ற காரியங்களுக்கு எங்களுக்காக காத்திருந்தனர். இரவு விருந்து முடிந்த பிறகு லூத்தரன் கல்லூரியின் இந்த லூத்தரன் தலைவர் எழுந்து நின்று, Brother Branham, I brought you out here for one purpose. He said, that is, we want to find God in the baptism of the Holy Ghost. சகோதரன் பிரணாம், நான் உங்களை இங்கே ஒரு நோக்கத்திற்காகவே அழைத்து வந்தேன் என்று கூறினார். அவர், அதாவது நாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் தேவனை கண்டறிய விரும்புகிறோம் என்றார். I looked at him, looked at Brother Moore. Brother Moore looked at me. He said, I criticized you and I'm sorry. Said, Brother Branham, you're right, and I ask you to forgive me. And now we want the baptism of the Holy Spirit. நான் அவரை நோக்கி பார்த்தேன். சகோதரன் மூரை நோக்கி பார்த்தார். சகோதரன் மூர் என்னை நோக்கி பார்த்தார். அவர், நான் உங்களை விமர்சித்து விட்டேன், அதற்காக நான் வருந்துகிறேன் என்றார். மேலும் சகோதரன் பிரணாம், நீங்கள் சரியா இருக்கிறீர்கள், என்னை மன்னியுங்கள், இப்பொழுது எங்களுக்கு பரிசுத்தாவியின் அபிஷேகம் தேவையா இருக்கிறது என்றார். So we've seen a lot of kicking over chairs and tearing up things, but said we want the real Holy Spirit. மேலும் நாற்காலிகளை உதைத்து பொருட்களை கிழித்து போடுவதை நாங்கள் நிறைய கண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு உண்மையான பரிசுத்த ஆவியே வேண்டும் என்றார். I said, do you believe? He said. I said, what's the Lutheran denomination? நான் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டேன். அவர் கூறினார், நான் லுத்தரன் வேதபாட கருத்தரங்கு என்றால் என்ன, லுத்தரன் ஸ்தாபனம் என்றால் என்ன என்று கேட்டேன். He said, we don't care what the Lutheran denomination, we want Christ. மேலும் லுத்தரன் ஸ்தாபனம் என்னவா இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை, எங்களுக்கு கிறிஸ்து வேண்டும் என்றார். Bob Schuler and them, the editor of the Christian Herald, and them had just received the Holy Ghost
that bosom friend of Billy, and all them brethren are hungering for the Holy Ghost. And then I said, பாப் ஷூலரும் மற்றவர்களும் கிறிஸ்டியன் ஹெரால்ட் என்ற பத்திரிகையின் ஆசிரியர், அவர்களும் பரிசுத்தாவியை பெற்றிருந்தனர். பில்லி மற்றும் அவர்கள் எல்லோருக்கும் ஒரு நெருங்கிய நண்பர். அந்த சகோதரர்கள் பரிசுத்த ஆவிக்காக பசியாயிருக்கிறார்கள். அப்பொழுது நான் கூறினேன், he said, is it for Luther? அவர் அது லுத்தரன்களுக்கானதா என்று கேட்டார். I said, it's for whosoever will, let him come. அதற்கு நான் அது அதற்காகவே, விருப்பமுள்ளவன் வரட்டும் என்றேன். He said, how can we receive? அவர் நாங்கள் எப்படி அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்று கேட்டார். I said, are you really sincere? நான் நீங்கள் உண்மையாகவே உத்தமமாக இருக்கிறீர்களா என்று கேட்டேன். He said, yes, Brother Branham, from the depths of our heart. அதற்கு அவர், ஆம் சகோதரன் பிரணாம், எங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து என்றார். I said, what about you students? நான் மாணவர்களாகிய உங்களை குறித்து என்ன என்று கேட்டேன். Every hand went up and tears running down their cheeks. We want Jesus. ஒவ்வொரு கரமும் மேலே உயர்த்தப்பட்டது. அவர்களுடைய கன்னங்களில் கண்ணீர் வழிந்தோடியது. எங்களுக்கு இயேசு வேண்டும். I said, move back your plates, take your benches, scoot over against the wall. Each man did all the way around. I said, now kneel down and turn your face to the wall and start asking God for the Holy Ghost. நான், உங்களுடைய தட்டுகளை பின்னால் நகர்த்துங்கள், உங்களுடைய இருக்கைகளை எடுத்து அதை சுவற்றுக்கு எதிரே கொண்டு செல்லுங்கள் என்றேன். ஒவ்வொரு மனிதனும் எல்லா வழிகளிலும் அவ்வாறே செய்தான். நான் இப்பொழுது முழங்காற்படியிட்டு உங்களுடைய முகத்தை சுவரை நோக்கி திருப்பிக் கொண்டு பரிசுத்த ஆவிக்காக தேவனிடத்தில் கேட்க துவங்குங்கள் என்றேன். I had Brother Moore to stand and pray. I went laying hands on each one, and all 72 students and the dean received the baptism of the Holy Ghost, and they're shaking that country up there with the miracles and working of God. நான் சகோதரன் மோர் நின்று ஜெபிக்கும்படி அழைத்தேன். நான் சென்று ஒருவரை ஒருவர் மேலும் கரங்களை வைத்தபோது 72 மாணாக்கர்களும் தலைவரும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றனர். அவர்கள் தேவனுடைய அற்புதங்களினாலும் கிரியைகளினாலும் அங்கே அந்த தேசத்தை அசைத்துக் கொண்டிருக்கிறார்கள். They're having healing services and everything. The Lutheran Seminary. அவர்கள் சுகமளிக்கும் ஆராதனைகளையும் மற்றுமுள்ள லூத்தரன் வேதபாட கருத்தரங்களையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். Oh, I could sing to my heart's content. Why? When you're hungering and thirsting. ஓ, என்னுடைய மனதுக்கு நிறைவாக என்னால் பாட முடியும். ஏன்? நீங்கள் பசியாயும் தாகமாயும் இருக்கும்போது. This poor little woman laying here dying by cancer, certainly she's hungering and thirsting this morning for God to heal her. And there's many of you sitting there with heart trouble, certainly. இந்த எளிமையான சிறிய ஸ்திரீ இங்கே புற்றுநோயினால் மரித்துக் கொண்டிருக்கிறாள். தேவன் அவளை சுகப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவள் நிச்சயமாகவே இந்த காலையில் பசியாயும் தாகமாயும் இருந்து கொண்டிருக்கிறாள். உங்களில் அநேகர் அங்கே இருதய கோளாறோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக You're going to die right away if God doesn't heal you. There are many who've got other ailments, which is very bad. But friends, don't look to justice. You can't pay justice. Don't look to the law, because the law cannot be kept. தேவன் உங்களை குணப்படுத்தவில்லை என்றால் நீங்கள் உடனே மரிக்கப் போகிறீர்கள். அநேகருக்கு மற்ற வியாதிகளும் உள்ளன. அது மிகவும் மோசமானது. ஆனால் நண்பனே, நீதியை நோக்கி பார்க்காதே. உங்களால் நீதியை செலுத்த முடியாது. நியாயப்பிரமாணத்தை நோக்கி பார்க்காதீர்கள். ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள முடியாது. But look to Jesus only. For he is the one who redeemed you, and through faith in his name you can be made well this morning. ஆனால் இயேசுவை மாத்திரம் நோக்கி பாருங்கள். ஏனென்றால் அவர் ஒருவரே உங்களை மீட்டார். அவருடைய நாமத்தில் உள்ள விசுவாசத்தினூடாக நீங்கள் இந்த காலையில் சுகமடைய முடியும். And if God would send out 70 Lutheran ministers to preach the gospel with the baptism by laying on of hands, Jesus said, when he gave us our warfares, like Von Winkler, he said, fight with what we have. தேவன் 70 லுத்தரன் ஊழியக்காரர்களை சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அனுப்புவாரானால் அபிஷேகத்தினால் கைகளை வைப்பதன் மூலம் இயேசு கூறினார், அவர் நம்முடைய யுத்தங்களை நமக்கு அளித்த போது வான்வின் கெல்ரீட் போல நமக்கு உள்ளதை கொண்டு சண்டையிடுங்கள் என்றார். Here's what he says, these signs shall follow them that believe. In my name they shall cast out evil spirits or demons. They shall speak with new tongues. எங்கே அவர் விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். என் நாமத்தினாலே அவர்கள் பொல்லாத ஆவிகளை அல்லது பிசாசுகளை துரத்துவார்கள். அவர்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள். And if the snake should bite them, it would not harm them. They'll lay hands on the sick and they shall recover. ஒரு சர்ப்பம் அவர்களை கடித்தால் அது அவர்களை சேதப்படுத்தாது. அவர்கள் வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். Look at the great cut plumb around the world now. Amen. The gospel's going on, and the sons of Adam, who has taken up the grace of our Lord Jesus Christ, is battling their way through and cutting a line through the enemy now, and we're taking just as we can. இப்பொழுது உலகம் முழுவதும் பரவியுள்ள பெரிய வெட்டுப்பகுதியை பாருங்கள்.
சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை பெற்ற ஆதாமின் புத்திரர் தங்கள் வழியே போராடி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது எதிரியின் மூலமாக ஒரு கோட்டை வெட்டி கொண்டிருக்கிறோம். நாங்கள் எங்களால் முடிந்த அளவு கைப்பற்றிக் கொண்டிருக்கிறோம். And as you well people this morning who appreciate good health, remember these as we pray for them. இந்த காலையில் நல்ல ஆரோக்கியத்தை பாராட்டுகிற ஜனங்களாகிய நீங்கள் நலமாக இருக்கையில், நாம் அவர்களுக்காக ஜெபிக்கையில் இவர்களை நினைவில் கொள்ளுங்கள். And I'll ask that the sick will line to this side over here on my right, and if the elders will come and help them, if you will. And I ask the ministers of the gospel if they'll stand here close and pray. சுகவீனமானவர்கள் இந்த பக்கமாக இங்கே என்னுடைய வலது பக்கத்தில் வரிசையில் நிற்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் விரும்பினால் மூப்பர்கள் வந்து அவர்களுக்கு உதவி செய்வார்களாக. சுவிசேஷ ஊழியக்காரர்கள் இங்கே அருகில் நின்று ஜெபிப்பார்களாக என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். Then don't leave if you can help it. We want to ask another altar call just in a moment, as soon as we can. Services will not be finished with this healing church. அதன் பின்னர் உங்களால் முடிந்தால் விட்டு சென்று விடாதீர்கள். இன்னும் சிறிது நேரத்தில் நம்மால் முடிந்த அளவு சீக்கிரத்தில் மற்றொரு பீட அழைப்பை நாங்கள் கேட்க விரும்புகிறோம். இந்த சுகமளிக்கும் ஆராதனையோடு ஆராதனைகள் முடிவடையாது. Now line up on this side, and we're going to ask Brother Neville, our dear beloved brother, if he will do as we regularly proceed. If they can, God bless you. What was it? இப்பொழுது இந்த பக்கமாக வரிசையில் நில்லுங்கள். எங்களுடைய அருமை சகோதரனும் சகோதரன் நெவில் அவர்களும் நாங்கள் வழக்கமாக செய்து கொண்டிருப்பது போல அவர் செய்வாரா என்று நாங்கள் கேட்கப் போகிறோம். அவர்களால் கூடுமானால் சகோதரியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது என்னவா இருந்தது? To Jesus. Doctors have failed. Everything else has failed. But this is my beloved Son. Hear ye him? What did he say? He said, hear ye him? What did he say? What did he say? Oh. எந்த பக்கம் பார்க்க வேண்டும்? இயேசுவுக்கு. மருத்துவர்கள் தோல்வியடைந்துள்ளனர். மற்ற யாவும் தோல்வியடைந்துள்ளன. ஆனால் இவர் என்னுடைய நேசகுமாரன். அவருக்கு செவி கொடுங்கள். அவர் என்ன கூறினார்? அவருக்கு செவி கொடுங்கள் என்றார். அவர் என்ன கூறினார்? அவர் என்ன கூறினார்? ஏன் சகலமும் கூடும். எல்லா வல்லமையும் சுகவீனத்திற்கான ஒவ்வொரு காரியமும் அவருக்கு அளிக்கப்பட்டது. அவருக்கு செவி கொடுங்கள், விசுவாசிக்க மாத்திரம் செய்யுங்கள். நியாயப்பிரமாணம் தவறும்போது, மருத்துவர் தவறும்போது, எல்லாமே தவறும்போது அவர் என்ன கூறினார்? விசுவாசிக்க மாத்திரம் செய்யுங்கள். Some hundreds, I guess. Some of them are coming in wheelchairs, one here on a stretcher at the very point of death. 100 பேர் இருக்கும் என்று நான் யூகிக்கிறேன். அவர்களில் சிலர் சக்கர நாற்காலிகளில் வருகின்றனர். ஒருவர் இங்கே ஒரு படுக்கையில் மரணத்தின் கட்டத்தில் இருக்கிறார். Your beloved physicians as man who cuts the body apart, the anatomy, and looks and sees everything that they can in their knowledge. They've tried to save life, but many times they fail. உங்களுடைய அன்பார்ந்த மருத்துவர்கள் உடலையும் உடற்கூற்றையும் துண்டிக்கும் மனிதர்களாக தங்களுடைய அறிவில் தங்களால் முடிந்த ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து எதிர்நோக்குகிறார்கள். அவர்கள் ஜீவனை காப்பாற்ற முயற்சிக்கிறார்கள். ஆனால் அநேக சமயங்களில் அவர்கள் தோல்வியடைகின்றனர். We're so glad that this bright cloud of glory hung over them said, but this is my beloved Son. When the Lord failed and
justice had failed to be met, then God said, "Here ye him." அவர் மேல் தொங்கிக் கொண்டிருந்த இந்த பிரகாசமான மகிமையின் மேகம், ஆனால் இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று கூறினதற்காக நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். நியாயப்பிரமாணம் தவறின போது, நீதியானது சந்திக்க தவறின போது, அப்பொழுது தேவன் அவருக்கு செவி கொடுங்கள் என்றார். And what did he say? All things are possible if you can only believe him. அவர் என்ன கூறினார்? நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் கூடும். Help thou our unbelief. எங்களுடைய அவிசுவாசத்தை போக்க உதவி செய்வீராக. And as ministers of the gospel, we go now to anoint the sick and to lay hands upon them. As consecrated people of this tabernacle are joining together in prayer. சுவிசேஷ ஊழியக்காரர்கள் என்ற முறையில் நாம் இப்பொழுது வியாதிஸ்தர்களுக்காக எண்ணெய் பூசி அவர்கள் மேல் கைகளை வைத்து இந்த கூடாரத்தின் அர்ப்பணிக்கப்பட்ட ஜனங்கள் ஒன்று சேர்ந்து ஜெபத்தில் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். God bless our efforts and heal the sick. We ask in Jesus' name. தேவனே எங்களுடைய முயற்சிகளை ஆசீர்வதியும், வியாதியஸ்தரை சுகப்படுத்தும் என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். With our heads bowed now in prayer, and as the congregation softly singing, only believe, Brother Neville will anoint. I'll lay hands upon the sick. நம்முடைய தலைகள் இப்பொழுது ஜெபத்தில் வழங்கியிருப்பதோடு விசுவாசிக்க மாத்திரமே செய்யுங்கள் என்ற பாடலை சபையோர் மெதுவாக பாடுகையில் சகோதரன் நெவில் எண்ணெயை பூசுவார். நான் வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பேன். அன்புள்ள பரலோக பிதாவே, நான் மரணத்துக்கும் ஜீவனுக்கும் இடையே நிற்கும் மேடைக்கு பின்னால் இருந்து புதிதாக வந்திருக்கையில் பாவிகளுக்கும் நியாயத்தீர்ப்புக்கும் இடையே தப்பித்துக் கொள்ளும்படி அவர்களுக்கு சுட்டிக்காட்டி நான் அதை இப்பொழுது அவர்களுக்கு பின்னால் எறிந்துவிட்டு இந்த வியாதிப்பட்ட ஸ்திரீயின் மீது கரங்களை வைக்கிறேன். அன்பார்ந்தவர்கள் நின்று கொண்டு அவளை நோக்கி பார்க்கையில், இப்பொழுது உம்மை தவிர வேறொன்றும் உதவி செய்ய முடியாது. நீர் நியமித்தபடி நான் அவள் மேல் கரங்களை வைக்கிறேன்.